அண்ணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட ஒரு நன்றி கடன் உண்டு. ஏன்னா, அவர் ஏதோ ஒரு போராட்டம் தொடர்பாக சிறையில் இருந்து விட்டு விடுதலையாகி வெளியில் வர்றார். அவருடைய கூட்டம் கீழ வீதியில் நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் அவர் இந்திய சீன எல்லைப் போர் குறித்து பேசி, வீடு இருந்தால் தானே தம்பி ஓடு மாற்ற முடியும் என்றெல்லாம் சொல்லி, இந்த போரில் இந்திய அரசுக்கு ஆதரவு கொடுப்பது என்று பேசுகிறார். அந்த பேச்சை கேட்டபோது ஏன் இதுபோல் நாம் பேசக்கூடாது என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. அடுத்த நாள் நான் படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் விரும்புகிறவர்கள் பேசலாம்னு சொன்னபோது அண்ணாவின் பேச்சு என் காதில் ஒலித்து கொண்டே இருந்துச்சு. அந்த ஊக்கத்தில் தான் நான் முதலாக மேடை ஏறி பேசினேன். அண்ணா பேச்சை கேட்டு தான் எனக்கு அந்த பேச்சு பயிற்சியே வந்துச்சு உங்களுக்கு. அதனால் அண்ணாவுக்கு நான் நன்றி கடன் பாராட்டணும். அதே நேரத்தில் அண்ணா திமுக அந்த கொள்கைகள் மீது பிடிப்பு கொண்டு அந்த இயக்கத்துக்கோ அந்த கட்சிக்கோ நான் போகலை. நமக்கு கூடுதலாக பெரியார் மேலே பிடிப்பு இருந்துச்சு. இடதுசாரி இயக்கங்கள், பொது உடைமை கருத்துக்கள், அதில் தான் பட்டுதல் வந்துச்சு. ஆனால் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ் உணர்வு, தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உணர்வு, இவற்றை ஊட்டி வளர்ப்பதில் அவருக்கு மிக முக்கியமான பங்குண்டு.